வணக்கம் பொடி தெரு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புது புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே ஒரு சேர தான் நம்ம இதில் நடத்த போகிறோம். வித் ஷார்ட்கட்டோடு நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ப்ளூ பிரிண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு அடிக்கடி அதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட்டு வந்து அடித்து பார்த்துருங்க, அதான் மஸ்ட். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கேள்வி கேட்டுட்டு வராங்க புது சிலபஸை மாற்றினலேருந்து. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஷார்ட்கட்டோட. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத பார்த்துருவோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலில் இருக்கும், உங்களுக்கு கையில் இருக்கும், அதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? 70 மெட்டீரியல் வந்து நம்ம ப்ளூ பிரிண்டில் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இதில் கவர் ஆகும். சரிங்களா? ஆனால் நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஒரு சேர இதில் இருக்குது அப்படின்றனால இந்த இதே நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். ஆனால் அதுவும் சேம் தான். சரிங்களா? அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிறது. சரிங்களா? ஆங்கிறதுனா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, அதுக்கப்புறம் 8ங்கிற வடிவம். இது உங்களுக்கே தெரியும். சேய்மை அப்படிங்கிறதுனா தொலைவில்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அழகு. சரிங்களா? ஆனால் என்னது? அழகு நிறைந்த கிராமத்தில். சரிங்களா? அழகு நிறைஞ்ச கிராமத்தில். இதை வந்து நம்ம கதை மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு தடவை 2 தடவை கேட்டுக்கோங்க, பாஸ் பண்ணி இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சா. சரிங்களா? எழுதி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? அழகு நிறைஞ்ச கிராமத்தில் சிவன், திருமால், நான்முகன். சரிங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்து திப்பலி. சரிங்களா? திப்பிலி வந்துருச்சா? திப்பிலி சாப்பிட்டு கொண்டே சேய்மையில்னா தொலைவில் அர்த்தம். சரிங்களா? சேய்மையில் இருந்து 8 என்ற எண்ணை சுட்டி காட்டி அசைந்தனர். சரிங்களா? எல்லாமே வந்துருச்சா? இன்னொருக்க சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். அழகு நிறைந்த கிராமத்தில். சரிங்களா? என்னது? அழகு நிறைஞ்ச கிராமத்தில் சிவன், திருமால், நான்முகன் மூவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? திப்பிலி சாப்பிட்டு கொண்டே சேய்மையில்னா தொலைவில். சரிங்களா? தொலைவில் இருந்து 8 என்ற எண்ணை சுட்டி காட்டி அசைந்தனர். ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? ஆங்கிறதுக்கு முடிஞ்சிருச்சு. இதை நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணுறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கிறதுக்கு பார்க்கும். சரிங்களா? அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசு. சரிங்களா? பசு ஒன்று ஆச்சாமரம். சரிங்களா? ஆச்சாமரம். பசு ஒன்று ஆச்சாமரம் அடியில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு வியப்பு மற்றும் மனதிற்குள் பெரிய நினைவு வந்து, இச்சைனா ஆசைன்னு அர்த்தம். சரிங்களா? ஆசை பெரியது. உடனே ஆன்மா உருகி என்னாச்சான்? இரக்கம் கொண்டு அதற்கு சொல்லால் உடன்பாடுனா சம்மதம் தெரிவித்து ஒரு வினா கேட்டேன். சரிங்களா? ஆனால் அது மறுப்பு. எனக்கும் பசுவிக்கும் இடையே ஒரு இணைப்பு இல்லாமல் போய் மனதில் வந்து துன்பம் அடைந்தேன். அதை கண்ட மற்றவர்கள் என்னை பார்த்து ஓர் இனம் என்றும் அதுக்குன்னு சொல்லி ஒரு எல்லை இருக்குது, தாண்டி விடை தேடாமல் உருக்கம் கொள்ளாதே என்று அறிவித்தனர். அதாவது இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும். சரியா? இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அதாவது பசு இருக்குல்ல, பசு ஒன்று ஆச்சாமரம் அடியில் நின்று கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா, அதை பார்த்ததும் எனக்கு வியப்பு மற்றும் மனதிற்குள் பெரிய நினைவு வந்து, இச்சைனா ஆசை பெருகுது. உடனே ஆன்மா உருகி இரக்கம் கொண்டு அதற்கு சொல்லால் உடன்பாடு தெரிவித்து ஒரு வினா கேட்டேன். அதாவது இந்த பசுவை பார்த்தனே அவன் வந்து வினா கேட்டிருக்கான். ஆனால் அது மறுப்பு. எனக்கும் பசுவிக்கும் இடையே ஒரு இணைப்பு இல்லாமல் போய் மனதில் துன்பம் அடைந்தேன். சரிங்களா? அதை கண்ட மற்றவர்கள் என்னை பார்த்து ஓர் இனம் என்றும் அதுக்குன்னு வரைனா எல்லைன்னு அர்த்தம், தாண்டி விடை தேடாமல் உருக்கம் கொள்ளாதே என்றும் அறிவுறுத்தினர். அப்படின்றதான் இதோட கதை. சரிங்களா? அதாவது அவன் பசுவை பார்த்துருக்கான். சரிங்களா? பசுவை பார்த்தனே வியப்பு அடைஞ்சிருக்கான். அந்த பசுகிட்ட போய் வினா கேட்டிருக்கான். அதோட உடன்பாடு வந்து தெரிவிச்சிருக்கான். அந்த பசு வந்து மறுத்த உடனே அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மறுத்த உடனே இவன் வந்து என்னவாயிட்டான்? உடம்பால் துன்பம் அடைஞ்சு உருக்கம் கண்டிருக்கான். உடனே மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது ஜஸ்ட்டு அதுவுமே அதுக்குன்னு ஒரு இனம், அது ஒரு இனம் தான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை, எந்த அளவுக்கும் உருக்கம்னா வருத்தம் படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈங்கிறது உங்களுக்கே தெரியும். ஈனா இந்த அப்படின்றது
அண்மை சுட்டு. அதுக்கப்புறம் இங்கே அப்படிங்கிறது, இங்கே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள இவன் அன்புடன், சரிங்களா, இங்கே உள்ள இவன் அன்புடன் விகுதி சொன்னாலும் அதை இகழ்ச்சியாகவே பார்க்கக்கூடாது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க இங்கேங்கிறது இங்கே, சரிங்களா, இவன் அன்புடன் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வந்து இகழ்ச்சியாக பார்க்கக்கூடாது. இகழ்ச்சினா இது என்ன, இது என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுதான் இது கூட இது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஈங்கிறதுக்கு காட்டில் தாமரை இதழ் மேல் தேனீ வண்டு கொசு மொய்க்க அதை வந்து நரி பாம்பு கொக்கு, சரிங்களா, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்து திருமகளும் நாமகளும் அம்பை எய்து அழிவை உருவாக்கினாள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து தாமரை இதழ் மேலே எது உட்காந்துருக்கு, இந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே உட்காந்துருச்சு, சரிங்களா. கொசு வண்டு தேனி எல்லாமே உட்காந்துருச்சு. அதை நரி வந்து பார்த்துருச்சு, சரிங்களா. நரி பார்த்து பாம்பு கொக்கு இதெல்லாம் பார்த்து திருமகளும் நாமக்களும் அம்பு சரிங்களா, அம்பை எய்து அழிவை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஈக்குரியது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது சிவபெருமான், சரிங்களா, சிவபிரான், சரிங்களா. ஊனா சிவபெருமான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உமையவள் இருக்காங்களா, உமையவள் சிவன் நான்முகன். அப்புறம் இன்னொன்றுக்கு வந்து ஊங்கிறது ஒரு சுட்டெழுது தான், அது இடைச்சொல், சரிங்களா. உமையவளுடன் சிவன் நான்முகன் இடைச்சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊங்கிறது உமையவளுடன் சிவன் நான்முகன் நிற்கும் காட்சி ஆச்சரியத்தையும் உருக்கத்தையும் தந்தது, சரிங்களா. அதாவது சிவனோட உமையவள் நிற்கும் போது சிவன் வந்து சிவன் உமையவள் நான்முகன் இவங்க 3 பேர் நிற்கிறத ஒரு ஆச்சரியம் வந்து தந்திருக்கான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உருக்கம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை, ஆச்சரியம் உருக்கம் தந்திருக்கு. அடுத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவன் என்ன சொல்லியிருக்காங்க, சிவன் திங்கள், சரிங்களா. சிவன்னா வந்து திங்கள் தானே, சந்திரன். சிவன் வந்து சந்திரன் வெளிச்சத்தில் நின்று தசையை வந்து நிறைந்த இறைச்சி உணவை உண்டார். அதாவது சிவன் வந்து இந்த சந்திரனோட நிலாவோட வெளிச்சத்தில் நின்று தசை அப்படின்ற ஒரு சாப்பாடை, ஊன்னாலும் இறைச்சி தானே, அந்த சாப்பாடை உண்டுருக்காரு, ஓகேங்களா. அடுத்து ஏங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கே என்று வினா கேட்டு அம்பாள் குறிவை. என்னது, எங்கே என்று வினா கேட்டு அம்பாள் குறிவை, அதுதான் இதோட ஷார்ட்கட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவனும் திருமாலும் இருமாப்போடு அம்பு செலுத்தி மேல் நோக்கி, சரிங்களா. சிவனும் திருமாலும் இருமாப்போடு அம்பு செலுத்தி மேல் நோக்கி விளக்கி வினா கேட்டனர், சரிங்களா. சிவனும் திருமாலும் இருமாப்போடு அன்பு செலுத்தி மேல் நோக்கி வினா கேட்டனர். ஏனுமே பார்த்திங்கன்னா இங்கே இடைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏங்கிறது வினா எழுத்து தான். இது வந்து தவறாக இருக்குது, ஓகேங்களா. ஏங்கிறது வினா எழுத்து தான், நம்மளுக்கே தெரியும், இடைச்சொல் வராது, சரிங்களா. ஏங்கிறது இடைச்சொல். அந்த நம்ம இதில் படிச்சிருப்போம்ல, ஆக மற்ற பிற அதெல்லாம் வந்து இடைச்சொல் கரெக்டு தான். ஆனால் வினா இடத்துலையும் வரும், அதனால் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அடுத்து பாருங்கள், அப்படிங்கிறது தலைவன், சரிங்களா. தலைவன் அரசன் சிவன் துர்க்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை கணவன் குரு கன்னி இவங்க எல்லாருமே மேன்மையானவர்கள். அழகு மென்மை ஆசையோடும் அசை நிலையில் பாஷணம் பேசி, பாஷணம்னா சைகை பேசி 5 பருந்து, சரிங்களா. 5 பருந்து ஐயம் வியப்பு அடைந்தனர். 5 பரம்பை பார்த்து ஐயம் வியப்பு அடைந்தனர். பிறகு இருமல் கோழை பெருநோய் தீர கடுகு சர்க்கரை கிழங்குவை மருந்தாக சாப்பிட்டனர். அதாவது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐங்கிறதுக்கு தலைவன் அரசன் சிவன் துர்க்கை இவங்க எல்லாருமே மேன்மையானவர்களாம். ஆனால் அழகு மென்மை ஆசையுடனும் அசை நிலையில் பாஷணம் பேசி இவங்க எல்லாரும் உட்காந்து பேசி 5 பருந்து பார்க்குது, வியப்புடன் 5 பருந்து இவங்களை பார்த்துட்டு பிறகு அவங்களுக்கு வந்து இருமல் இந்த மாதிரி சளி நோயெலாம் இருக்குது, அதுக்காண்டி சர்க்கரை கிழங்கு வச்சு மருந்தாக சாப்பிட்ருக்காங்க. இதுதான் அதோட கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான்முகன் இருக்காங்களே, நான்முகன் வந்து கொன்றை மலரை பார்த்து நினைவு வியப்பு மகிழ்ச்சி இந்த எல்லா உணர்வுகளையும் வச்சுட்டாங்க. அதை வச்சு ஐயம் தீர வினா கேட்டு அவர்களை அழைத்து செஞ்சுருக்காங்க. மதகு உடைஞ்சி, மதகுனா என்னது, அந்த ஓடு பலகையில் மதகு இருக்கும்ல, அது உடஞ்சி ஆபத்து நேரங்களில் உயர்வு இழிவு கழிவு ஒளிவு இல்லாமல் பரிநிலையில் உதவி செய்ய வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா நான்முகன் வந்து கொன்றை மலரை பார்த்துட்டு அவர் வந்து நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ அவர் சந்தேகத்தை போட்டு அவருக்கான பதில் கொடுக்கும் போது தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படிங்கிறதுக்கு
பாம்பு, நிலம், விழித்தல், அதுக்கப்புறம் வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம் அப்படின்றது தான் இதோட பொருள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்னா, நிலம் மேல் பாம்பு விழித்து, சரிங்களா, நிலம் மேல் பாம்பு விழுந்து கடந்தது, கடிக்கும் முன் அதை தடை செய்ய அழைத்தல், கொடுத்து வியப்போடும் ஆனந்தத்தோடும் பார்த்தன. அதாவது நிலத்துக்கு மேலே பூமிக்கு மேலே வந்து அந்த பாம்பு இருந்திருக்கு, அதை கடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கூப்பிட்டு நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அதை ஆனந்தமாக எல்லாரும் பார்த்துருக்காங்க, சரிங்களா. இதுதான் அவுக்கு. அடுத்து பாருங்கள். கங்கிறதுக்கு அரசன், நான்முகன், திருமால் இவங்க 3 பேரும் சேர்ந்து இமயமலையில் போய் கதிரவன், திங்கள், காற்று, தீ, நீர் இந்த எல்லா இடத்துலையுமே சூழ அமர்ந்திருக்காங்க. அங்கே வந்து மயில் பறக்க, அப்புறம் செல்வம் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்த செல்வம், திரவியம், மணி பிரகாசிக்க, அந்த கையில் இருக்கிற மணிலாம் பிரகாசிக்க ஒலிக்குது, அங்கே ஒரு சவுண்டு ஒலிக்குது. அப்போது அவர்கள் தலையில் வந்து ஆன்மாவிலேருந்து உடலில் எல்லாமே மனம் வந்து நல்லா பண்பட்டு யமன் பயம் வந்து நீங்கி நலம் வந்து கிடச்சிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசன், நான்முகன், திருமல் 3 பேரும் சேர்ந்து அங்கே மலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க 5 பூதங்களுக்கு இடையே. சரி, அப்படி பண்ணும் போது அந்த யமன் உயிர் பயம் போயிருக்கு அப்படிங்கிறதான் இதோட ஷார்ட்கட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிறது ஒரு அசைச்சொல், சரிங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்டம், பூங்காவனம், சோலையில், அதாவது பூந்தோட்டத்தில் பூங்காவன சோலையில் காவடி தண்டு ஏந்திட்டு போகிறாங்க, சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக வழிபாடு செஞ்சுட்டாங்க பூந்தோட்டத்துலேருந்து பூங்காவனத்துக்கு போய். அவ்வளோது என்ன பண்ணியிருக்காங்கன்னா காத்தல், காவல் இந்த பாதுகாப்பு பணிலாம் செஞ்சுருக்காங்க. அரசன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப வந்து சுமை தாங்க முடியாமல் வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி கத்தியிருக்கான், சரிங்களா. பூந்தோட்டத்தில் காவடி தூக்கிட்டு இருக்கும் போது, சரிங்களா. வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு அரசனால் தூக்க முடியல, அதான் இதோடது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ அப்படிங்கிறது கிளிக்குரல், தடை, தொனி, நிந்தை, பாவபூமி. அதாவது பாவபூமியில் கிளிக்குரல் கேட்ட துணிக்கு தடையாக பழி வந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாவபூமி, இது வந்து ஒரு பாவபூமியாக அந்த இடத்துல கிளிக்குரல் சவுண்டு கேட்டனையும் அது வந்து பார்த்திங்கன்னா பழி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. கிளிக்குரல் தான் மெயின். அடுத்து கூவுங்கிறது பார்த்திங்கன்னா பூமியில் குற்றம், சரிங்களா. பூமியில் வந்து குற்றம், சிறுமை, இகழ்ச்சி இந்த மாதிரி செயல்கள்லாம் அதிகமாக இருக்கான். அதனால் அது அதோட தன்மையவே இழந்து கூவை பயந்து போய் நிற்பதை நீக்குதல் வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூங்கிறது பூமியில் வந்து எல்லாமே பாவச் செயல்கள்லாம் நீக்கி சிறுமை, நிறம் இதெல்லாம் வந்து மாற்றி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அழகு நிறைஞ்ச பூமியில் ஒரு பிசாசு வந்து வாழ்ந்துட்டுருக்கு, சரிங்களா. அழகு நிறைஞ்ச பூமியில் ஒரு பிசாசு வாழ்ந்துருக்கு. அது இரவு நேரத்தில் மட்டும்தான் பயங்கரமான கூகை ஆந்த போல் குக்கூன்னு கத்துமா, சரிங்களா. அதன் அலறல் சத்தம் கேட்டுட்டு காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கே ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு ஓசை குறிப்பாக வந்து இருந்திருக்கு. மற்ற மிருகங்களும் கூவுதல் வந்து செய்ய வச்சுருக்காங்க, மற்ற மிருகங்களும் சேர்ந்து கத்தியிருக்கு, ஓகேங்களா. அதான் கூவுங்கிறது. அடுத்து கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்ற தன் கை கரம், அடுத்து கை ஆதலால் காம்பு மற்றும் விசறி காம்பு வச்சுக்கிட்டு கைவிடிக்குள்ளேயே செங்கல், விறகு, சங்கு, வண்டு, மரவட்டை இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சதுரமாக ஒரு மேஜையில் வச்சுக்கிட்டு ஒப்பனைனா அழகு செஞ்சுருக்கா. அவள் வந்து சுயம் ஒழுக்கம், அவங்களோட ஆற்றல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழிலை வச்சுக்கிட்டு அவங்களோட இது எல்லாத்தையுமே படை உறுப்புனா அந்த வரிசையாக நிற்க வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா வழக்கம், அதாவது அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், அந்த குணத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை நாடு முழுதும் புகழ் பெற்ற வச்சு திங்கள் நிலா போல் அது வந்து ஒளிந்திருக்கு, சரிங்களா. அதாவது இந்த இடத்துல வரிசையாக நிற்க வச்சு திங்கள் நிலா மாதிரி அது அந்த மாதிரி ஒரு அணி. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லாருமே நின்னா அது ஒரு அணி அழகாக தெரியும்ல, அந்த மாதிரி இத்தனை இதையும் நிற்க வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படிங்கிறது பாருங்கள். கோனா உங்களுக்கே தெரியும் அரசன், சரிங்களா. தேவலோகம்னா சொர்க்கம் எல்லாமே ஒன்று தான். கோங்கிறது பார்த்திங்கன்னா தேவலோகம், சரிங்களா. தேவலோகம் மாதிரி பெரிய மலையில் உள்ள திசையில் வானம் நோக்கி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண் திறந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான், தன் தாயிட்டையும் தகப்பன்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். அப்போது சூரியனும் சந்திரனும் ஒளிரும் வெளிச்சத்தில் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆண்மகன் வந்து பசு, எருது,
பக்கத்தில் நிற்கிது. குயவன் பானை செய்ய வணியில் நல்ல சொல் கேட்குறான். அரசியல் தலைமை தாங்கினான். ஈடியேறு போன்ற பாம்பு தைத்த ரோமத்தால் நீர் சிந்திய போதும் இலந்தை சாறு குடித்து இரங்கல் நீங்கி மேன்மையுடன் தொடுத்து வென்றான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும்ல, யாராவது வந்து பார்த்தாங்கன்னா, யாராவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனாங்கன்னா நல்ல குடத்தை யாராவது கொண்டு தான் நல்ல சகுனம், அந்த மாதிரி நிற குடம் வந்தால் அந்த மாதிரி தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அவன் அவ்வளோ உயிர் இழந்து கூட இழந்த சாறு அந்த சாறுன்னு குடிச்சு கூட இரங்கல் அவனோட துன்பம்லாம் நீங்கி அவன் வந்து அந்த இதில் வென்றுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கவு பாருங்கள். கவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவன் பிறருக்கு கிருத்தியம்னா கெட்ட செயல். சரிங்களா? ஒருவன் வந்து பிறருக்கு கிருத்தியம் செஞ்சால் ஒரு மிருகம் வந்து அவனை சொல்வது போல் வாயால் பற்றுதல் கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சானா என்ன அப்படின்னா ஆறு என்ற எண் அறையில் இருந்த பேய் வந்து என்னாச்சு அப்படின்னா உடலளவில் சோர்ந்து போய் மெல்ல மெல்ல நகர்ந்துருக்கு. அது முற்றிலும் என்ன ஆச்சு அப்படின்னா பழம் ஃபுல்லாக இழந்து பூமியிலே விழுந்து இறந்து போச்சு. அடுத்து வந்து பாருங்கள் சீனா சனிக்கிழமை கீழ்நிலையில் உள்ள ஒரு பெண் வந்து பார்வதி, கலைமகள், ஸ்ரீதேவி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அலட்சியம் மற்றும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களோட இருந்த அடக்கம், அவங்களோட ஒளி, உறக்கம் மற்றும் விந்து போன்ற பலமும் அழிஞ்சு போச்சு அவங்க சீன்னு சொன்னனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செல்வம் எல்லாருமே வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்பத்துனா செல்வம்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து சூங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூ என்ற அப்படின்னு ஒரு பெரிய ஓசை வந்து கேட்குது. நாயை வந்து சூ அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்காங்க. அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எந்த தொந்தரவும் இல்லாமல் மன அமைதி நன்மையும் நம்மளுக்கு சுகம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க நாயை விரட்டும் போது. அடுத்து வந்து சூங்கிறது வான வகை. உங்களுக்கே தெரியும், சூனா சூரியன், வான வகை. சூரியன் வந்து வானத்தில் தான் இருக்கும். அடுத்து வந்து சூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா வான வகை. சை அப்படிங்கிறது என்னென்னா சைக்கிள். சரிங்களா? சை அப்படின்னா சைக்கிள் வேணும்னா சைக்கிள் வாங்க போனோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து என்ன இருக்கணும்? செல்வம் இருக்கணும். சைக்கிள் வாங்கும் போது நம்ம கையில் செல்வம், கைப்பொருள் செல்வம் ரெண்டுமே ஒன்று தான். சைக்கிள் வாங்க போனால் செல்வம் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வானசூரன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வானசுரன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு பெரிய கோட்டையை கட்டுறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒளிமதில்னா சவுண்டு. அந்த சூழலில் பெரிய அரணில் வாசல் இருக்குது. அங்கே வந்து தேவிங்கிற உமையாள்னா பார்வதி தேவி அப்படிங்கிற சொல்ல பார்த்து அவங்களே வியந்திருக்காங்க அந்த கோட்டையை பார்த்து. சரிங்களா? வானாசுரன் ஒரு பெரிய கோட்டையை கட்டுறான். அந்த கோட்டை கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து உமையாள் வந்து தேவி அந்த ஒளி சவுண்டை கேட்டு இவங்க பார்வதி தேவி வந்து இவன் என்ன இவ்வளோ பெரிய அரண் கட்டி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அடுத்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒன்றை இன்னொரோட பொருத்தி பார்க்கணும். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஞாபகம் மறதி நிறைய பேருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றை இன்னொரோட கம்பேர் பண்ணி பார்த்தா, சுட்டி பார்த்தா, பொருத்தி பார்த்தா வந்து அது கரெக்டாக ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. தாங்கிறது குபேரன் நான்முகன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனையை கொண்ட குபேரனும் நான்முகனும் பிரம்மனும் வரம் தருபவர்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா குபேரன், ஆண்முகன்னா பிரம்மன், இவங்க எல்லாமே வரம் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து அப்படிங்கிறது பாருங்கள். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆண்முகன்கிட்ட போய் வரம் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. இந்த கேட்டால் அவன் வந்து கொடியன் ஒருவன் வந்து என்ன பண்ணுவான்? எல்லையை தாண்டி பகையோடு கேட்டிருக்கான். அப்போது அந்த பெரிய குற்றத்தால் அவனுக்கு வந்து கேடு தான் வந்திருக்கு. சரிங்களா? கேடு வந்து வலி, வருத்தம், குறை, வலிமை இல்லாமல் பேரழிவு ஏற்பட்டு அவன் நாசம் வந்து சந்திச்சிருக்கான். அதாவது வியாழக்கிழமை நம்ம நல்லதாக வந்து கேட்கணும், ஆனால் இவன் வந்து கெட்டதை கேட்டனால இவன் வந்து அழிவு அது எல்லாமே அவனுக்கு வந்து அவன் வந்து என்ன ஆயிட்டான்? அவன் வந்து அழிஞ்சு தான் போயிட்டான். நாசம், வலிமையெல்லாம் குறைந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாசம் போயிட்டான் அப்படின்னு.
அடுத்து தீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெருப்பு, சரிங்களா. தீங்கிறது நெருப்பு அப்படின்ட்டுருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு விளக்கு எரியும் போது நம்ம என்ன பிரகாசமான ஒளி வீசுறது போல் நமது அறிவும் ஞானமும் வாழ்க்கையில் நல்ல வழிக்கு போய் உபய வழினா நல்ல வழி, நேர்மையான வழியில் கொண்டு இனிமையை தரும். மாறாக பிறருக்கு வந்து கொடுமை தீமை நஞ்சு கொடுத்தால் வாழ்க்கை வந்து நரகமாயிடும் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எப்படி ஒழிச்சு எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்குது, அதே மாதிரி நம்ம வழி நேர்மையான வழியில் போனால் எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தூ வந்து எங்கே இருக்குது? தூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல அனுபவம் பெற்று நம்ம வந்து அறிவை வந்து வளர்த்துக்கணும், சரிங்களா. வாழ்க்கையில் நல்ல அனுபவம் பெற்று அறிவை வளர்த்துக்கணுமா. அப்படி வந்து அறிவை வளர்த்துக்காமல் அதை விட்டுட்டு உடலை வந்து தவறாக அசைச்சு நடத்து தவறான வழியில் போனோம் அப்படின்னா, உடலை நிறைச்சோம் அப்படின்னா, இந்த மதுபானம் இந்த மாதிரிலாம் அருந்திக்கிட்டு உடலை வந்து இது பண்ணால் நம்ம உடலை நம்மளே எரித்து கெடுக்குதல் தான் செய்யும். இதனால் நிறையா சொந்தங்கள் கிட்ட பிரிவு இதெல்லாம் ஏற்பட்டு நம்ம வருத்திக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் நல்ல அனுபவம் பெற்று நல்ல வழியில் போகணும், உடலை வந்து நல்ல வழியில் அசைச்சு நேரான வழியில் செல்வம் சேர்க்கணும். அப்படி இல்லாமல் தவறான வழியில் மது சோமானம்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம உடம்புல செலுத்தணும் அப்படின்னா நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி, அதனால நிறையா உறவுகள் வந்து விட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகை இல்லாத நல்ல பற்றுக்கோடு, அதாவது பகை இல்லாத நல்ல பற்றுக்கோடு உள்ள ஒரு பறவை தன் தசை மற்றும் வலிமையால் நிறைந்து சீ அப்படிங்கிற அருவறுப்பு இல்லாத சத்தத்தை தூய்மை கொண்ட வெண்மை வகை இறகுகளோடு காட்சியளித்தது. அதான் வந்து பார்த்திங்கன்னா பகையே இல்லாத நல்லா பற்று இருக்கணும், சரிங்களா. அந்த ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா தன் தசையோட வலிமையோட நிறைஞ்சிருக்கு அந்த பறவை. அது வந்து பார்த்திங்கன்னா சீ அப்படிங்கிற அருவருப்பால் இல்லாத சத்தம் இல்லாமல் தூய்மையோட வெண்மையோடு அது வந்து அந்த பறவை இருக்குது, அந்த பறவையை பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தே அப்படின்றது பார்த்தோம்னா கடவுள் தெய்வம் நாயகன். அதாவது பார்த்திங்கன்னா கடவுள் வந்து தன் அருளை பெற வேணும் அப்படின்னா மாடு போன்ற சாதுவான உயிர்களிடம் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றணுமா. அதாவது பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம அன்பு வாங்கணும் அப்படின்னா தெய்வம் நாயகன் எதுனாலும் எடுத்துக்கலாம், தேங்கிறது, சரிங்களா. கடவுள்கிட்ட போய் நம்ம அன்பு வாங்கினா சாதுவான மாடு மாதிரி சாதுவான அன்பு இருக்கிறவங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொள்கையை வந்து உயிர்கள்கிட்டையும் சாதுவான உயிர்கள்கிட்டையும் அன்போடு பின்பற்றணும் அப்படின்றாங்க, கடவுளோட அருள் பெறணும்னா. அப்புறம் தை அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதம், அதாவது தை மாதத்தில் பிறந்தது மகர ராசி பூச நாளன்று உரத்த கூத்தோசையோடு விழாவிற்கு ஆடைகளை அலங்காரமாக தைத்து உடுத்தி கொண்டு புதிய மரக்கன்றை நட்டனர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் திங்கக்கிழமை நல்ல மகர ராசி பெண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூத்து ஓசையை வந்து விழாவில் நல்ல ஆடைகளை அலங்காரமாக வச்சுக்கிட்டு தைத்து உடுத்தி மரக்கன்றையும் நட்டுட்டு வந்திருக்கா தை மாதம் அப்படின்றாங்க, சரிங்களா. அடுத்து நான் அப்படிங்கிறது என்ன இருக்குது? நானா அயலால், சரிங்களா. அயலால் சுவலை திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டின் தாள் 4 சொல் ஓதுவாய். நாக்கு மற்றும் ஓதுவாய் கொண்ட அயலால்னா பக்கத்து வீட்டு பெண் தன் நாக்கால் 4 நல்ல சொற்களை பேசி விளைவு உள்ள சாவி மூலம் பூட்டின் தாளை திறந்தாள். உடனே மணி அடித்தது, நெருப்பு சவாலை விரும்பியது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல பக்கத்து வீட்டு பெண் வந்து நல்ல வார்த்தையால் பேசி அந்த அசரீரி மூலமாக சாவி வந்து திறந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்து நங்கிறது சிறப்பு மிகுதி இன்பம். யார் மீது நம்ம உண்மையான அன்பு விருப்பம் இரக்கம் இதெல்லாம் வைக்கிறோமோ அவங்களுக்கு எப்போவுமே நன்மை தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து நவ் பாருங்கள், நவ்னா மரக்கலம் நாவாய் படகு தெப்பம். அதாவது தண்ணியில் வந்து நவ் அப்படின்னு மிதந்து போகிற படகு, அதாவது கப்பல். நவுங்கிற படகுல மரக்கலம் நாவாய் தெப்பம்னு எல்லாமே மிதக்குது. அதாவது இந்த மிதக்கிற சொல்கிறாங்க. நவுனா அந்த நவுன்னு சவுண்டு விட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. இது உங்களுக்கே தெரியும். நீனா என்ன அப்படின்னா நீங்கிறது முன்னிலை ஒருமை நீண்ட நீளம், இதை தான் வந்து ஈஸியாக வந்து எழுதிக்கலாம். அடுத்து நூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யானை ஆபரணம் நூபரம். அதாவது நேரம் நல்லா இருக்கிறப்பயே ஒரு தோணியில் போய் தியானம் பண்ண புகழ் வரும். ஆனால்
நேசம் இல்லாமல் மற்றவங்களை வந்து பழி செஞ்சால் ஐயம் தான் வந்து என்ன பண்ணும், துன்பம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறாங்க. நல்ல நேரம் இருக்கும் போதே போய் என்ன பண்ணிடணும், ஒரு தியானம் செஞ்சு நல்லா வந்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லைனா ஐயம், மற்றவங்களுக்கு நிந்தை, என்னது நிந்தை அப்படின்னா பழி. இப்போ மற்றவங்கள பழி சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் நேரம் தான் வருமா. அடுத்து நூ அப்படிங்கிறது எல் யானை ஆபரணம் நூபரம். அதான் இது வந்து அதை நான் மாற்றி சொல்லிட்டேன். நூ இது வந்து யானை மேலே வந்து அழகிய ஆபரணம் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அழகிய ஆபரணம் அந்த மேலே போட்டு தான் ஏறுவாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே எள் சாப்பிட்றதுக்கு நூ அப்படின்னு சத்தம் போட்டு ஊட்டுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து யானைக்கு ஊட்டுறது அப்படின்னு அதுதான் அதை சொல்லியிருக்காங்க. நோ அப்படிங்கிறது துன்பம், நோய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருத்தம், வலி, மென்மை. சரி, வலி, துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து நல்லா கனிஞ்சி இலகி நெகிழ்ந்து மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கடைசியில் கெட்டு போய் தான் அது வெடிச்சு போயிடும். இதை பார்த்து மனசுமே நொந்து போயிடும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து நோ. சரிங்களா? அடுத்து நோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நோக்கு அடுத்து நோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ தானே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம், நோ. இது வந்து குரில் நோ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. குரில் நோ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரில் நோவில் என்ன இருக்குன்னா துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மைன்னு இருக்கா. நோய் வந்த உடம்பு பலவீனமாக தான் இருக்கும், சிதைவடைஞ்சு துக்கம் வரும், நிம்மதியின்மை வரும். இதை நினச்சா உடம்பு நோகுது அப்படின்ற மாதிரி இருக்குங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நோ குறில் வந்து இல்லை நெடில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெடில் தான் நான் இப்போ சொன்னேன். அந்த நோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நோங்கிறது சொல்லலை, நோ அப்படின்றது நெடில் தான் சொன்னேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் நைங்கிறது வந்து என்ன அப்படின்னா துணி பழசாயிடுச்சு, நெஞ்சு போச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு இறக்கம் கொண்டுக்கிட்டே வருந்துறாங்க சில பேர். ஐயோ துணி பழசாயிடுச்சே அப்படின்னு சுருங்கி அதை பார்த்தே நைதல்னா என்ன அப்படின்னா நஞ்சு போகாது. அடுத்து பானா பெருங்காற்று. சரிங்களா? பெருங்காற்று அடித்து போதாததுக்கு தண்ணி குடித்து ஒரு சாபம் மாதிரி போச்சு. ஏன்னா காற்றுல தூசி விழுந்துருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காற்று வந்து அடித்த போது தண்ணி குடிச்சிட்டு ஒரு சாபம் போயிடுச்சான். டக்குன்னு ஒரு பெருசாக வந்த இது பாதியிலே போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரம். சரிங்களா? மரத்தோட கைமரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நிழல் தருமா. நிழல் பரப்பில் பஞ்சு மேலே உட்காந்து பாம்பு, நூல் இதெல்லாம் பற்றி அழகான தூய்மையான பாட்டு பாடுறாங்க. அது நல்லா நாலா பக்கமும் பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீனா அழகு. சரிங்களா? பிள்ளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பீ அப்படின்னா ஒரு பெரிய பெருமரம் இருட்டில் பார்க்குறப்ப பயத்தில் அச்சம் வந்து வியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியர்த்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வியர்த்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வியத்தில் மலர் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பூ அப்படின்னா இந்த பூமி இடத்துல பிறப்பு எடுக்கிற தாமரை இலை ரொம்ப அழகு, மென்மை, நிறம், பொலிவு நிறைஞ்சிச்சு. அதாவது ஓமக்கினி தீப்பொறி பட்டாலும் கூட நாகம் போல் கூர்மையாக போத்து இருக்கும். சில இடத்துல வந்து அப்படி தாமரை மலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, அந்த ஓமக்கினிங்கிறது நல்லா வந்து பொலிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பேய்ங்கிறது வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேகம் கருமேகமும் ஆகி பேய் போல் மாறுது. பார்த்து அச்சம் வந்தது. ஆனால் அங்கே பேய் இல்லை, கடல் வந்த நுரையை போல் மனசில் இந்த சினம்தான் அது. அதாவது வந்துங்கன்னா வானத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது கருமேகம் மாதிரி பேய் மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலே கருமேகம் கிடையாது. அந்தளவுக்கு கோபம் இருக்குது மனசில்.
அப்படின்றத சொல்கிறாங்க. பை அப்படின்றது பார்த்திங்கன்னா இளமையிலேயே ஒருத்தன் வந்து நல்லா பசுமையான சட்டசபை சட்டப்பையை வந்து வச்சுருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லு, அம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அழகு நிறையா வச்சுருக்கான். செல்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு மந்த குணம் தான், மெத்தனம் இருக்கிறதுலே அவனோட உடல் உறுப்பு தான் சரியாக வேலை செய்யலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லாமே செல்வம் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த மத்த குணம் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து போ அப்படிங்கிறது ஏவல், போவேன், பறந்துட்டு செல் அப்படின்னா நீ இங்கேருந்து செல் அப்படின்றாங்க. பிற பறந்துடு அப்படின்னு ஏவல் கட்டளை போடுறாங்க. இங்கேருந்து செல் அப்படின்னு போவேன், பறந்துடு அப்படின்னு ஏவல் கட்டளை அவனை போடுறாங்க போக வைக்கிறதுக்கு. போ அப்படி இல்லை. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயன். சரிங்களா, அதில் வந்து என்ன இருக்குன்னா சிவன், யமன், பிரம்மன், இமயன் இவங்க 4 பேரும் சேர்ந்து சந்திர வெளிச்சத்தில் மந்திரம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி காலையில் நேரத்தை நல்ல அந்த யமகாலத்தை நேரத்தை வந்து நிறுத்துறதுக்கு நஞ்சு உருவாகி அசோக மரம் வந்து வாடிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். சரிங்களா, அதுக்கு வந்து சரஸ்வதி தாய்க்கு அழகு, அறிவு, பெருமை, மகத்துவம், மென்மை, செல்வம் இப்படி நிறைய மிகுதியாக இருக்குது. ஆனால் கருப்பு நிற யானையை குதிரை, பரினா குதிரை, பன்றி, வண்டு எல்லாம் அமைச்ச சொல்ல கேட்டுட்டு அளவு தெரியாமல் வயல் வழியாக ஒரு மரம் நோக்கி போச்சு. வழியில் ஆணி குத்தி இடையிலே வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டு நஞ்சு கொடி தட்டி சீலை கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச துகள் ஆகி வெறுப்பால் மரணம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீங்கிறது என்ன இருக்குது, ஆகாயம் மற்றும் வானத்தில் மேலே பறந்து உயர்ந்து பார்த்தா மேலிடத்தோட மகிமை வந்து பெருமை ஆகும். அதாவது மேலேருந்து பார்க்கும்போது அது பெருமையாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து அப்படின்னா 3 மூவேந்தர்களும் முதுமை வந்ததால் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து மேல் விருப்பமும் அன்பும் வைத்தால் வாழ்க்கையில் வந்து நல்ல மேன்மை உண்டாகும் அப்படின்றாங்க. மைனா வந்து கருப்பு வந்து இருள் வந்து நிறைஞ்ச மேக சூழலில் கண்மை போட்டுக்கிட்டு பூசி இளமையான மலடி ஒருத்தி செம்மறி ஆடு மேய்க்கிறாளாம். சரிங்களா, செம்மறி ஆடு மேய்ச்சிக்கிட்டு நீர் பசுமை தேடி எழுந்து சென்றாலாம். விடியலில் பார்க்கும்போது வண்டினத்தில் ஃபுல்லாக வந்து மொச்சு இருந்துச்சான். அப்புறம் மந்திரம் வந்து தூவி அவளோட தீய வினைகள் எல்லாமே குற்றம் எல்லாமே களைஞ்சி அவளோட அழுக்கு அவளோட பாவம்லாம் போய் தன் மதியால் தெளிவடைஞ்சாலாம். சரிங்களா, அடுத்து மோதல் நுகர்தல். இது வந்து பார்த்திங்கன்னா பூவை மோந்து பார்த்தா வாசனை பிடிக்கும்போது தும்பிகளோடு மோதல் ஏற்பட்டது. பூவை மோந்து பார்க்கும்போது வாசனை பிடிக்கும்போது தும்பி வந்து கண்ணில் இடிச்சிருச்சு அந்த தும்பி பூச்சி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை என்ன, யாவை எதுவுமே இல்லையா என்று அகலமான யாமரத்தை கட்டிப்படுத்தி கொண்டு சந்தேகம் ஐயம்னா கேட்டுறான். அந்த யாம வகை மரத்தை கட்டிட்டு கேட்டிருக்கான் அவன் சந்தேகம் கேட்டிருக்கான். அடுத்து அப்படின்னா வருக, வாய் தாவுதல் அப்படிங்கிறதான் இங்கே இருக்குது. அதாவது வாயை திறந்து வா அப்படின்னு அழைத்து கொண்டு பூனை தாவிருச்சான். வாயை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் பூனை வந்து தாவிருச்சான். அடுத்து வீணா என்னன்னா ஆகாயத்தில் காற்றின் விசையில் 4 திசையிலுமே சரி பறவை பறப்பது ஒரு அழகான விஷயம். அதை தன் கண்ணால் பார்த்து வித்தியாசம் பிரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப சுப சொர்க்கம். அது வந்து நம்மளுக்கு நிச்சயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பறவை வந்து விரும்பி வந்து மோதியதால் பூக்களோட மலர் வந்து மகரம் எல்லாமே சிந்தி வந்து எடுத்துக்கிடுச்சு. அது சோர்வு அடைஞ்சு கரு பிரிந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உயிர் நீக்கம் அடைஞ்சிருச்சு. சாவு மரணம். சரிங்களா, சாவு மரணம் எய்தியதை கண்டு கொள்ளாமல் தவறென அதுக்கப்புறம் உணர்ந்திருக்காங்க. அடுத்து வேங்கிறது வேவு ஒற்று, வேவு பார்ப்பான் ஒற்றன், அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கிறது விகிதம் வந்து மேக்ஸில் விகிதம்ங்கிறதுக்கு வான் தான் சொல்லுவாங்க. அது நான் 1/4 பங்குன்னு அர்த்தம். 4ல் 1 பங்குனா 1/4 பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை 4ல் 1 பங்குன்னு சொல்லலாம். அடுத்து வைங்கிறத பார்த்திங்கன்னா கூர்மை, புல், வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல் கொடு அப்படின்னா வையகத்தில் உள்ள மாட்டுக்கு வந்து வைக்கோல் புல் கொடுத்ததால் கோபப்பட்டு கூர்மையான நகத்தால் வச்சு திட்டி சவிச்சு அனுப்பிடுச்சு காஞ்ச புல்லை கொடுத்தனால.
வவ் அப்படின்னா வௌதல், கௌதல், பற்றுதல். அதாவது பொருளை வந்து வவ்வி கவர்ந்து வந்து பற்றி எடுத்துக்கிட்டான் அப்படின்றதா அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 68 நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஈ, பூ, கை இதெல்லாம் வந்து ஓரெழுத்து தான். சரிங்களா? இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நன்னூல் பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழில் மொத்தம் 42 புக்கில் இருக்கிறது வந்து 42. பொதுவாக வந்து இதில் நம்ம 68 பார்த்துருக்கோம். ஆனால் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 70ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ, தூ இது மட்டும்தான் குறியில், மித்த 40மே ஏனைய 40 நெடில். சரிங்களா? இப்போ இதுதான் இங்கே வந்து நம்ம புக்கில் உள்ள 7th புக்கில் உள்ளது. ஆனா பசு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஆனா பசு, ஈனா கொடுக்கறது, ஊனா இறைச்சி, ஏனா அன்பு அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூங்கிறது பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சானா இறந்துவோ. சரிங்களா? சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தா அப்படின்றதா கொடு, தீனா நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், நா அப்படின்னா நாவு, அதுக்கப்புறம் நீ அப்படின்னா முன்னிலை உரிமை, அப்புறம் நே அப்படின்னா அன்பு, நை அப்படின்னா இழிவு, நோ அப்படின்னா வறுமை. சரிங்களா? பா அப்படின்னா பாடல், பூ அப்படின்னா மலர், பேனா பேய் மழை பெய்யுது, பைனா இளமையாக இருக்கிறது. பை வந்து பை வச்சு நல்லா நிறையா பையா வச்சுருந்தா இளமையாக இருக்காங்க. போனா செல், மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சன மை, மோனா மோத்தல், யானா அகலம், வானா அழைத்தல், வீணா மலர், புல் வைனா புல், வவுனா கவர், நோனா நோய், தூணா உன். சரிங்களா? 7th புக்கில் வந்து பாருங்கள். இதில் வந்து இந்த இதுதான் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த வட்டம் டிஎன்பிசியில் கொஷின். அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து உருவாதான் சொல்லு. ஆனால் அந்த ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருதுன்னா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற மாதிரி பேர் இருக்குது. அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 70 ஓரெழுத்து மொழி வந்து தற்காலத்தில் இருக்கான். அதில் வந்து பவனிந்த முனிவர் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு. முதற் பிரிவில் 1964, ரெண்டாவது முதற் பிரிவில் 25 வெற்றி தமிழ் அகராதி, அப்புறம் 1992 அப்படிங்கும்போது ஆமாம் அதுதான் வெற்றி தமிழ் அகராதி. இந்த 3 இதுலேயுமே 70 இருக்குங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த வட்டம் நம்ம டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து 12 இருக்கா, க வரிசை 8 இருக்கா, ச வரிசை 7 இருக்குது, ஞ வரிசை 2 இருக்குது, ந வரிசை 10 இருக்குது, ப வரிசை 8 இருக்குது, ம வரிசை 7 இருக்குது, ய வரிசை 1 இருக்குது, வ வரிசை 7 இருக்குது. மொத்தம் 70 எழுத்துக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னூலை வந்து பார்த்திங்கன்னா பவனந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு, உயிர்மாவில் 6ம், தபனாவில் 5ம், கவசவில் 4ம், யவ்வில் 1ம் ஆகும் நெடிலெழுத்து, நெடில் நொது ஆங்குறில் 2ஓடு ஓரெழுத்து இயல்புதம் 6 சிறப்பின நன்னூல். இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் வரிசையில் 6ம் மகர வரிசையில் இருக்குது. அதாவது அங்கே கொடுத்ததான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிர் வரிசையில் 6 இருக்கா, இங்கே இருக்கிறதா அங்கேயே இருக்கும். ககர வரிசையில் 4 இருக்குது, சகர வரிசையில் 4 இருக்குது, தகர வரிசையில் 5 இருக்குது, நகர வரிசையில் 5 இருக்குது, பகர வரிசையில் 5 இருக்குது, மகர வரிசையில் 6 இருக்குது, ஞார வரிசையில் 1 இருக்குது, வகர வரிசையில் 4 இருக்குது. மொத்தம் 42. சரிங்களா? இது வந்து புக்கில் உள்ளது தான். சரிங்களா? அதில் 40 நம்ம பார்த்தோம்ல, 40 வந்து நெடில், 2 வந்து குறில் அப்படின்றத. அதான் வந்து நன்னூல் தொல்காப்பி நூற்பா வந்து நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நெட்டெழுத்துக்கள் எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி தான் அதில் கொடுத்துருக்குது. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 நெடில் எழுத்துக்கள் வருது உயிரெழுத்தில். அது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனா பசு நம்ம பார்த்தோம், ஈனா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா அழகு தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. அவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கு இந்த காலத்தில் பொருள் இல்லை. அவ்வு கவ்வு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து பொருட்கள். அவ்வு இருக்குது, அந்த என்னது அந்த அவ்வை தான் மாற்றிட்டாங்க. சரிங்களா? அவ்வா அவுங்கிறத. இது வந்து நம்ம இதை பார்த்தோம்ல, சுட்டெழுத்து வினா எழுத்தும் இடைச்சொற்கள் அப்படின்ற மாதிரி பிரிவில் அடங்கும்.
சரிங்களா. சுட்டெழுத்துமே வினா எழுத்துமே இடைச்சொல்ங்கிற பேர் தான் வரும். அதை வந்து பெயர் வினை, அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொருள் தனியாக வந்து பொருள் தரக்கூடியதில்லை. அது வந்து பிறர் சொற்களோட பெயர் வினை சேர்ந்தே தான் வரும். அது தனியாக தராத காரணத்தினால் இந்த சுட்டெழுத்து அப்படிங்கிறதுல வந்து ஆ, இ, உ ஆகியவும் ஏங்கிற வினா எழுத்து ஒரு மொழியும் அந்த இலக்கண வரம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க 70 அந்த எக்ஸ்பான்ஷன் எடுத்து கொடுத்துருந்தோம்ல 70 மொத்தம் வந்து 70 இந்த 3 புக்கில் இருந்து சரிங்களா. பறவை, பூ, நீக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வி அப்படின்றது வீனா பறவை, வி ஷேப்பில் தானே பறவை பறிக்கும். அப்புறம் க அப்படிங்கன்னா என்ன, க ஆப்ஷன் டி கா அப்படின்றதுனா பறவை சரிங்களா. கா அப்படின்னா தராசு, தேனா உறுதியாக இருக்கிறது. ஆமாம். அடுத்து நீ அப்படின்னா கொள்கை. சாரி, நீ அப்படிங்கிறதுக்கு தான் உறுதி இருக்குது, நீங்கிறது தான் உறுதி. தேங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை. கைனா ஒழுக்கம், கையை வச்சுட்டு ஒழுக்கமாறு அப்படின்றது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, அம்புங்கிறதான் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஏனா அம்பு. அடுத்து வவுனா கவர், இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கரண்ட் எக்ஸாம்பிள் நடந்தது. வீணா பறவை, மலர் அந்த மாதிரி வரும். அடுத்து பேனா என்னது, மேகம் சரிங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து முத நடந்தது. தானா கொடுன்னு வரலாம், தருதல் எதுனாலும் வரலாம். ஆ அப்படின்னா பசு, கோனா அரசன், தைனா மாதம். அடுத்து வந்து பாருங்கள் நா அப்படின்னா நக்கு அப்படின்றது. சாரி ஐயோ, நக்கு இல்லை நாக்கு. நானா என்னது, நாவுன்னு சொல்லுவோம்ல, நாவு அப்படின்றது. நாவுனா நாக்கு சரியா. நாவு அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, ஈதல் கொடுத்தல். தா அப்படின்னா தருதல் கொடு எதுனாலும் வரும். பா அப்படின்னா பாட்டு. ஆ அப்படின்னா பசு. கா அப்படின்னா சோலை. கோ அப்படின்னா அரசன். ஏனா அன்பு சரிங்களா. வி அப்படின்னா மலர். கா அப்படின்னா என்ன படித்தோம், சோலை. நோ அப்படின்னா துன்பப்படு அப்படின்றது தான் படித்தோம். கோ அப்படின்னா அரசன். மா அப்படின்னா மாமரம். ஐ அப்படின்னா வியப்பு. கா அப்படின்னா சோலை, மானா பெரியன்னு அர்த்தம். தை அப்படின்னா மாதம். கா அப்படின்னா சோலை. நூ அப்படின்னா நூல்னு அர்த்தம், புத்தகம் எதுனாலும் வரலாம். மா அப்படின்னா மாமரம். ஆ அப்படின்னா பசு. தீ அப்படின்னா நெருப்பு. ஊ அப்படின்னா சுட்டெழுத்து. இது எல்லாம் பாருங்களேன், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் எல்லா விஷயமே அடங்கும். ஆனா 8 சரியா, அழகு 8 நம்ம படித்தோம்ல. அதுக்கப்புறம் ஈனா இகழ்ச்சி சரிங்களா. ஆ அப்படின்னா பெண்மான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈ அப்படின்றது உயிரி. ஐனா ஒரு குரு, தலைவன் குரு. கோ அப்படின்னா ஆகாயம். கைங்கிறது உறுப்புன்னு அர்த்தம். மைனா கருண்மை நிறம். அடுத்து மே அப்படின்னா என்ன, அன்பு. பூ அப்படின்னா மலர். நோ அப்படின்னா துன்பம், நோங்கிறது துன்பம். கானா சோலை. ஈ அப்படின்னா கொடுத்தல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆவ் அப்படின்னா என்னது, பூமி. ஆவ் அப்படின்றது பூமி. கீனா கிளிக்குரல். பூ அப்படின்னா உலகம் சரிங்களா. ஞா அப்படின்னா பொருந்து. பா அப்படின்னா பாடல். ம அப்படின்னா இமயன் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஆ அப்படின்றது என்ன வருதுன்னு பாருங்கள். ஆ அப்படின்னா பசு. ஏனா அன்பு. ஐனா அழகு. ஓனா இரக்கம் ஓகேங்களா. ஊனா மகிழ்ச்சி. ஊ அப்படின்னா. கா அப்படின்னா சோலை. ஈனா கொடுத்தல். அவ் அப்படின்னா என்னது, பூமி. கீனா கிளிக்குரல், ரிப்பீட்டடான கொஸ்டின். பை அப்படின்னா என்னது, பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம்பின் படம். பூ அப்படிங்கிறது கூர்மையாக இருக்கிறது. பே அப்படின்னா நுரை. மா அப்படின்னா அளவு பெரிய எதுனாலும். ஆ அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஆவுக்கு பசு, ஏனா அம்பு, ஐ அப்படின்னா அழகு, ஓனா இரக்கம், ஓனா நீர் தாங்கும் பலகை, மா அப்படின்னா என்னது, மாங்கிறது திருமகள், கா அப்படிங்கிறது சோலை, தீ அப்படின்னா கோபம் நெருப்பு அந்த மாதிரி வரும். அடுத்து ஊ அப்படின்னா ஊன், ஐ அப்படின்னா தலைவன், நோ அப்படின்னா நோங்கிறது நொந்து போகிறது துன்புறுதல், தேனா தலைவன், வீணா காற்று பறவை எதுனாலும் வரும். ஆனால் இங்கே வந்து காற்று. அடுத்து வந்து குறிக்காதான கொஷின் கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஆமாம், இங்கே வந்து மலர் கொள் பறவை நம்ம வீணாக படிச்சிருந்தோம்ல, அப்போ காற்றுங்கிறது குறிக்காதது, அப்போ கரெக்டு. கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்று, கூ அப்படின்னா என்னது நிலம், கை அப்படின்னா என்னது செயல், கோனா பெருமை, காங்கிறதுக்கு சோலைங்கிறதான் பொருள், குறிக்காத. அடுத்து தீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிக்காத, வலிமை தான் குறிக்காத, அறிவு இனிமை தீமைலாம் குறிக்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், வைங்கிறது வைக்கோல்னு கேட்டிருக்காங்க, இது மட்டும்தான். தேனா என்ன வரும், கடவுள் வரும், வீதான் வீணா மலர் வரும், காணா சோலை வரும். இப்போ வை தான் வைக்கோல். சரிங்களா, மாற்றி மாற்றி இருக்குது. சி தான் கரெக்டு. ஊனா இறைச்சி, தூணா சாப்பிட்றது, துண்ணு அப்படின்போம்ல. அடுத்து மொத்தம் எத்தனை ஓர் எழுத்து மொழி இருக்குது, 42. சரிங்களா, ஐ அது வந்து எக்ஸாம் புக்கில் உள்ளது. ஐனா தலைவன், ஆனா பசு, கோனா அரசன், மொத்தம் 42 இருக்கா. அடுத்து ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓ அப்படின்னா மகிழ்ச்சி, ஹோ அப்படிம்போம்ல. கைனா ஒழுக்கம், ஐனா அழகு, அரசனை குறிக்கும் சொல் வந்து கோ, மானா விலங்கு. ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிக அப்படிங்கிறாங்க. மானா விலங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னா தலைவன். அடுத்து தா அப்படின்னா என்னது, தாங்கிறது தாமரை, அதான் மறை, கானா சோலை, வே அப்படின்னா வேங்கிறது தாவுதல், ஏனா அம்பு, ஏங்கிறது அம்பு தான். திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரே இதை தான் கேட்டிருக்காங்க. மானா பெரிய, மீனா மேலே, வான் அப்படிலாம் சொல்லுவோம். நா அப்படின்னா நாவு. சரிங்களா, நாவு சொன்னேன்ல, அப்போ தான் நாக்கு அப்படின்னு. சோ அப்படிங்கிறது மதில், மா அப்படிங்கிறது பெரிய, ஏ அப்படிங்கிறது அம்பு. ரிப்பீட்டடாக அதே தான் வருது. தேனா கடவுள், நானா நாக்கு, நம்ம படித்தோம்ல. பகை அப்படின்னா தூ பகை அப்படின்றது. ஓனா மதகுனி தாங்கும் பலை, கோ அப்படின்னா மதில், பசுனா ஆ, கைனா ஒழுக்கம், இதே தான் ரிப்பீட்டட் ஆகுது. பேனா மேகம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிறது பசு, தூ அப்படின்னா உன், கோ அப்படின்னா அரசன், ஐனா தலைவன், வைனா புல், புக்கில் உள்ளது எல்லாமே புக்கில் உள்ளதான். பைனா இளமை, மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், தூனா உன். அடுத்து மீனா வான். சரிங்களா, சரியான பொருள். தேனா கடவுள், ஏனா அம்பு, நானா நாக்கு, இதில் மீ தான் கரெக்டான இருக்குது, ஆப்ஷன் பி. ஐங்கிறதுக்கு தலைவன். அடுத்து பாருங்கள், ஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ இதில் வந்து நூங்கிறது நுண்மை வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது என்ன வரும், யானை. ஓ அப்படின்னா ஓங்கிறதுக்கு தான் கொன்றை வரும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், ஓனா கொன்றை. அவு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுங்கிறதுக்கு வந்து பூமி வரும். நூனா நுண்மை நுட்பமானது. கா அப்படின்னா துலாக்கோல். அடுத்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. மைனா மலடி, நம்ம சொன்னோம்ல, மலடி வந்து பூ வச்சுக்கிட்டு கருமையிலான மெய்யை வந்து கருமையான அந்த நிற மையை வந்து வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து மலடி மாதிரி பெய்கிட்டு சாபத்தால். அப்புறம் அவரோட சாபம்லாம் நீங்கி கரெக்டாக போயிடுச்சு அப்படின்றது அதுதான். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புக்கில் உள்ளது கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள எல்லாமே ஒரு சேர நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு கொஸ்டின் அடித்து பார்த்துருங்க தயவு செஞ்சு. அடித்து பார்க்காம இருக்காதீங்க, ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் அடித்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதை அடித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ்க்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அரசு வேலை அப்படின்ற கனவை வந்து எல்லாருமே நனவாக்கலாம். ஓகேங்களா, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். ஓகேவா.